போன வீடியோவில் நாமக்கல் கவிஞருடைய குறிப்புகள் பிறந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போ வாங்க மிச்சதை இந்த வீடியோவில் பார்ப்போம். கவிஞரின் நாட்டுப்பற்று. முத்தமிழும் ஓவியக்கலையிலும் வல்லவர், சிறந்த விடுதலை போராட்ட வீரர். இது நம்ம அந்த இதிலே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்தார். இதுவும் அந்த இதில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இந்த பாடலை உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் நடக்கும்போது ஓய்வு நடக்கிற அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த பாடலை அவர் இயற்றி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு மேற்கோளில் கத்தியின்றி ரத்தமின்றின்னு வந்தாலும் நீங்கள் நாமக்கல் கவிஞருடைய பாடலில் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இவருடைய புகழ்பெற்ற மேற்கோள்கள் பார்ப்போமா. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது. இது நம்ம போன ஸ்லைடில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு. அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இந்த மேற்கோள்கள்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது வந்தால் நீங்கள் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களை தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கத்தியின்றி ரத்தமின்றி தமிழன் என்றோர் இனமுன்று தமிழன் என்று சொல்லடா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாமக்கல்லாரின் படைப்புகள் என்னென்னு பார்த்துருவோம். இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, தன் வரலாறு 1, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, நாடகம் 2, உரை 2, மொழிபெயர்ப்பு 4. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய அரசும் மாநில அரசும் இவருக்கு செய்த சிறப்புகள் பார்ப்போம். முதல்ல மாநில அரசு. மாநில அரசு கவிஞரோட நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் இவருக்கு அரசவை கவிஞர்ன்ற பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி தமிழக சட்டமேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பிச்சிருக்காங்க. அடுத்தது மத்திய அரசு. மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து போற்றிருக்காங்க. அப்புறம் நினைவு இல்லம். இவருடைய நினைவு இல்லமை பற்றி பார்க்கலாம். இவர் வாழ்ந்த இல்லம் இருக்குல்ல, நாமக்கல் மாவட்டத்தில் இவர் வாழ்ந்த இல்லத்தை தான் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவர் நினைவு இல்லத்தில் தான் நூலகம் செயல்பட்டு வருது. அப்புறம் தட்டார தெருன்னு அழைக்கப்படுற இவர் வாழ்ந்த தெரு கவிஞர் ராமலிங்கம் தெருனே பேர் மாற்றமும் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் சேலத்தில் இருக்க அருங்காட்சியகத்தில் தான் நாமக்கல் கவிஞருடைய உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க.